ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நோ அப்டேட் டே 14. 2 வாரம் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 19. என்ன 2 வாரம் முடிஞ்சோம், என்ன ஒன்றும் நடக்கல. ஒரு 10 நாள் ஒழுங்காக தான் போச்சு. அந்த 11, 12, 13 வரும்போது இன்ஸ்டாகிராமில் வந்து ஆபாசமான ஃபோட்டோஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து அந்த மாதிரி இருக்கு. இந்த ஆபாசத்தை பயன்படுத்தி நம்ம ஏன் பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு. பட் நான் ஒரு பையனாக போயிட்டேன் இல்லையா. பையனாக இருக்கும் போது உடம்பை காட்டி பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போது நம்மளுக்கு ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ தேவைப்படுது. பட் அதை யாரும் நம்ப மாட்டாங்க. இதுக்காக நான் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட போயிட்டு உன்னுடைய நான் சொல்கிறப்ப நீ பேசி எனக்கு அனுப்பு நான் கேட்டேன். அதை அடிச்சு கேவலமாக துப்பிட்டு போயிட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலைங்க, ஹாய்டா எப்படி இருக்கு அப்படி மட்டும் பேச தான் சொன்னேன். அதை நான் எதுக்கு இதை பேசி அனுப்பணும்? இல்லை நான் வந்து வேற ஒரு ஃபோட்டோவில் இந்த ஆடியோவை நான் ஆட் பண்ணி நான் போட போகிறேன், எதுக்கு அப்படி போடுறேன்னு கேட்டாங்க. இல்லை அப்படி போட்ட பசங்களை வந்து என்கிட்ட பேசுவாங்க, நான் அவங்களை ஏமாற்றி நான் காசு வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் கேவலமாக இல்லை சொல்லி துப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அசிங்கங்க. இப்போது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதிகமான பானம், அதிகமான மாஸ்டர்பேஷனும் ஒருத்தனை எப்படிலாம் வந்து யோசிக்க வைக்குதுன்னு உங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்து எங்கேயோ நடக்கிறதில்ல, இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ கரண்ட் நடந்துட்டு இருக்கு. நானே அதுக்கு ஒரு உதாரணம். நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இப்போது ஒருத்தன் வந்து எனர்ஜியாக இருக்கிறான், ஒருத்தன் வந்து விந்துவை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான், அவன் பானை பார்க்காம இருக்கான், அவன் வாழ்க்கையை முன்னேற்ற நினைக்கிறான்னா அவன் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான 1000 வழி கண்டுபிடிப்பான், நல்ல வழிகளை கண்டுபிடிப்பான். ஆனா ஒருத்தர் விந்துவை விட்டுக்கிட்டே இருக்கிறான், பான் பார்த்துக்கிட்டே இருக்கான், வாழ்க்கையில உருப்படுறதுக்கான அடுத்த போகிறதுக்கான எந்த ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறான்னா அவன் பணம் சம்பாதிக்க கேவலமான வழிகளை தான் தேடுவான். அதில் நானும் ஒருத்தன். ஸோ அவங்க கிட்ட நான் கேட்கறதை விட்டுட்டேன். ஸோ நானே வந்து தப்பான வீடியோஸை ஜென்ரேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு டே 14. இதுக்கு நான் ரிலாப்ஸ் பண்ணிடுவேன். கன்ஃபார்மாக நான் சொல்ல ரிலாப்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த மாதிரியான ஆபாசமான கண்ணை பார்த்துட்டு இருக்கேன். இத்தனையும் தூங்கும் போது என் வாழ்க்கையில ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒருத்தவங்க அவங்களுக்குள்ள இப்படி நினைக்கவே கூடாது அப்படின்ற ஒருத்தவங்க கூட நான் தப்பு பண்ற மாதிரி எனக்கு கனவு வருது. காய்ஸ், இதெல்லாம் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. பான் பார்க்கக்கூடாது, மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்கான இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் கெட்டு போன மாதிரி நீங்க கெட்டு போகாதீங்க. வாழ்க்கையில அடுத்து போகிறதுக்கான வழிகளை பாருங்க. சாரி, நாளைக்கு டே 15 பார்க்கலாம். இன்னைக்கு டே 14, ஏப்ரல் 19. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.